இந்த மூணாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த மூணாவது கேள்வி நாங்கள் முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வியும் பார்த்திருப்போம். முதலாவது கேள்வி நேரடியாகவே தரப்பட்ட சுற்றுக்கான வருவிளைவு விடையில் இருக்கும். இரண்டாவது கேள்வி நேரடியா அந்த விடை இருக்காது, கொஞ்சம் நாங்கள் எளிமைப்படுத்தும் போது விடை இருக்கும். சோ இந்த மூணாவது கேள்வியை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தர்க்க சுற்று தரப்பட்டிருக்கும். அதுல வருவிளைவுக்கு பொருத்தமான சில பூலியன் கோவைகள் கூற்றுக்களாக தரப்பட்டிருக்கும். அதுல எந்தெந்த கூற்றுக்கள் எல்லாம் சரியானதுங்கிற மாதிரி கேள்வி அமைஞ்சிருக்கும். சோ இந்த இடத்துல நாங்கள் மேல பார்த்த முதல் ரெண்டு கேள்வியில பார்த்த ஐடியாவை நாங்கள் இங்க அப்ளை பண்ண வேண்டி வரும். நேரடியான விடையை நாங்கள் தேடணும். கொஞ்சம் நாங்கள் எளிமைப்படுத்தும் போது வார விடைகள்ல ஏதாவது ஒன்று இருக்குதான்னு தேடணும். சிலர் ரெண்டு மாதிரி செய்வாங்க. ஒன்று நாங்கள் வருவிளைவை எடுத்து நாங்கள் அதை எளிமைப்படுத்தி எடுத்துட்டு இங்க இருக்கிற கூற்றுக்களை ஒவ்வொன்றா எளிமைப்படுத்தி பார்ப்பாங்க. அதை விட நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் வருவிளைவை எடுத்து அதை நாங்கள் எளிமைப்படுத்தி கொண்டு போகும்போது, நாங்கள் சுருகி கொண்டு போகும்போது வார விடைகள் இருக்குதான்னு பார்ப்போம் இந்த இடத்துல. ஸோ அந்த அடிப்படையில் இந்த பிள்ளைகள் நோமலா ஃபர்ஸ்ட்டுக்கு வருவிளைவு காண்றன். பொதுவாக வருவிளைவு காணும் போது இந்த ஓர் கேட்ற இனம் சார்ந்தாக்கள், ஓ கேட், நோர் கேட், எக்ஸோர் கேட், ஸோ இவங்கள் வரும்போது அந்த வருவிளைவை நீங்க எடுக்கும்போது கொஞ்சம் நீங்க என்ன செய்ய பிள்ளைகள் பிரக்கெட்டை போட்டு கொண்டு போங்க. அப்படின்னா கொஞ்சம் பாருங்க, இது நோர் கேட் தானே, அப்படின்னா இதை பிரக்கெட் பண்றேன், எனது பின்னுக்கு கேள்விகள்ல பிழைக்காம இருக்கிறது நான் அப்படி செய்யறேன். ஸோ இந்த இடத்துல இது ஏ பார், இது சி. அப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த இடத்துல ஏ பார் பிளஸ் சி என்று போட்டுக்கொள்றேன். எங்கள் ஓர் கேடா இருக்கிறதால பிரக்கெட் பண்ணுங்க. அப்படி பண்ணா மட்டும் ஒண்ணும் இல்லை, என்ன நடக்கும் சொன்ன பிள்ளை வந்து சும்மா சொல்லுமே, நாங்கள் இப்ப ஏ பிளஸ் பினுடைய பார், நீங்க அடுத்தது டொட்டே வந்து இருக்குது, டொட் ஏ பார் பிளஸ் சி என்று இருக்கும். நீங்க சில நேரங்களில் கேள்வி செஞ்சுட்டு போற அவசரத்துல இவரையும் இவரையும் பார்த்துருவீங்க, இவரை விட்டுருவீங்க. ஆனா உண்மையா இது இது பெருக்கப்படுது இவ்வளவு பேருடைய லைன் ஐடியா. ஸோ அந்த பிள்ளைகள் நீங்கள் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அந்த ஓர் கேட் இனம் வரும்போது கொஞ்சம் என்ன செய்யுங்க, பிரக்கெட் பண்ணி கொண்டு வாங்க. ஓர் கேட், எக்ஸோர், நோர் கேட், ஸோ இந்த மாதிரி வரும்போது ரைட். அப்ப எனக்கு அவுட்புட்டா கிடைச்சிருக்கு உண்மையா என்றால் ஏபி பார் டாட் ஏ பார் பிளஸ் சி, என ஏ பார் பிளஸ் சி. ஸோ இந்த விட நேரடியா இருக்குதான்னு பார்த்தோம்னா இந்த கூற்றுக்கள்ல வந்து சி கூற்றுல அந்த விட நேரடியா இருக்குது. அப்ப சிங்கிற விட வந்து கட்டாயம் என்ன செய்யணும், சிங்கிற விட கட்டாயம் வரணும். ரைட். அடுத்து நான் என்ன செய்யணும், கொஞ்சம் இதை எளிமைப்படுத்தி பார்ப்போம். எனக்கு கிடைச்சிருந்த அவுட்புட் எளிமைப்படுத்தி பார்ப்போம்னா இதுல உண்மையா ஏ பார் பி பார் டாட் இங்க வரும் ஏ பார் பிளஸ் சி. ஸோ இப்படி ஒரு விட அங்க இருக்குதான்னு கேட்டால் ஏ பார் பி பார் இருக்குது, ஆனால் ஏ பார் பிளஸ் சிங்கிற விட ஒன்று இல்லை. டி இந்த டி டி இந்த கூட்ட பாருங்க, டி என்ற கூட்டு சரிமாய்த்தான் இருக்குது, ஆனால் பிளஸ் சி ஒன்று இல்லை. என்ன இப்படி பிளஸ் சி இருந்திருந்தால் டியை நாங்கள் சரின்னு எடுத்திருக்கலாம், பட் அது இல்லை. திரும்ப நான் என்ன செய்யறேன், வேற ஆப்ஷன் இல்லை. பாருங்க, இந்த பிரக்கெட் நீங்க போடாம விட்டு இருந்தால் இவருக்கு நீங்க மிகைமை பார்க்க வலிக்கிட்டு இருப்பீங்க, அல்லது ஏ பார் அதே வழி விதி அடிப்படையில் இல்லாமலாக போயிருப்பீங்க. அப்ப பிரக்கெட்டை போட்டு கொண்டு போங்க. அப்ப நான் இதை உள்ள பெருக்கி வரும், உள்ள பெருக்கினால் ஏ பார் பி பார் பிளஸ் என்ன செய்யும், ஏ பார் பி பார் சி என்று வந்திருக்கும். ஸோ இதை நான் சுருக்கி விட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏ பார் பி பார் என்று வந்திருக்கும். அங்கால ஏ பார் பி பார் சி என்று இருக்கும். ஸோ ரெண்டுலையும் ஏ பாரை பொது எடுத்திருந்தால், அல்லது நீங்கள் ஏ பார் பி பார் ரெண்டுலையும் பொது எடுத்திருந்தால், ஏ பார் பி பார் ரெண்டுலையும் பொது இருந்தால் 1 பிளஸ் சி வந்திருக்கும். 1 பிளஸ் சி வந்திருந்தால் அங்கே எப்படியுமே 1 தான். ஆகவே ஏ பார் பி பார்ங்கிற விட வந்திருக்கணும். அது இங்க இருக்குதான்னு கேட்டால் இல்ல. சில நேரங்களில் கவனமா இருக்கணும் பிள்ளைகள், ஏ பார் பி பார் இருக்க மாட்டேங்குது, இதை மாத்தி இப்படி போட்டிருப்பாங்க. எப்படி தெரியுமா, ஏ பிளஸ் இப்படி போட்டிருப்பாங்க. அப்ப எனக்கு ஓட்டோவா பார்த்தோன்னே அந்த பார்களை காணும் போது டிமோகன் ஸ்பீதி ஞாபகம் இருக்கணும். என்ன அப்ப என்ன செய்யணும், சில நேரங்களில் இப்படி ஏ பார் பி பார் இருக்கிறத ஏ பிளஸ் பி முழுவதும் பார்னு போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப நான் கொஞ்சம் அந்த இடத்துல அவதானமா இருக்கணும். பட் எப்படியுமே இங்க அந்த விட சாத்தியம் இல்லாம இருக்குது உண்மையா. அப்ப சி மாத்திரம் என்ற விட இருக்கணும். எனக்கு அந்த விடையில சி மாத்திரம் என்ற விட இருக்காது. ஆக நாங்கள் டைப் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகிருக்குது. ஆக நாங்கள் சி மாத்திரம் தான் இந்த கேள்விக்கு பொருத்தமானபடியா இருக்கும். பட் ஐடியா எடுத்துக்கொள்ளுங்க. என்ன ஐடியா, ஒரு பூலியன் சொல்லி தர்க்க சுற்று இருக்கும். தர்க்க சுற்று தந்தோடு வருவிளைவுக்கு சம வலுவான கோவைகளை கேட்டிருப்பாங்க, அல்லது கூற்றுகள் சரியானது கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும், வருவிளைவை கண்டு அந்த வருவிளைவு நேரடியா அந்த வருவிளைவும் ஒரு கூற்றா இருக்கலாம், அல்லது சுருக்கிட்டு போகும்போது பாருங்க, அதை எளிமைப்படுத்தி கொண்டு போகும்போது வந்த இந்த ஸ்டெப்ஸ்ல ஏதாவது ஒன்று என்ன செய்யலாம், இங்க இருக்கலாம். ஆக அந்த அடிப்படையில் நாங்கள் யோசிக்க வேண்டி வரும். ஸோ இதுதான் நாங்கள் சொல்ல வந்த மூணாவது ஐடியாவலாக எடுத்துக்கொள்ளுங்க. தர்க்க சுற்று இருக்கும், கூற்றுக்கள் இருக்கும். அந்த கூற்றுக்கள்ல நாங்கள் முதல் ரெண்டு கேள்வியில பார்த்த ஐடியாவை நாங்கள் அப்ளை பண்ண வேண்டி வரும். நேரடியான விடையும் இருக்கும், சுருக்கி வார விடைகளும் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த இடத்துல சி மாத்திரம் விடைதான் மூன்றாவது கேள்விக்கு பொருத்தமான விடையாக இருக்கும்.